ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக இன்றைக்கி கமல் சார் பற்றி செம்ம வைரலாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமல் சாரை பற்றி பயங்கரமாக வந்து விமர்சிச்சிருந்தார். அதாவது இந்த மாதிரி மலத்தை திங்கிறவர், அப்புறம் வந்து அவர் பர்சனல் லைஃப் நல்லா இல்லை, அவெல்லாம் ஒரு ஆளா, அவனை தூக்கி ஜெயிலில் போடணும், அவனோட சங்கை நான் அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு பொங்கி எழுந்தான். அந்த பைபிளை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டாச்சு. பட் இருந்தாலும் நம்ம நேற்று ஒரு பதிலடி கொடுத்தோம், எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை மீறி இன்றைக்கி மக்கள் நீதி மையத்திலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம துணைத் தலைவர் மௌரியா அவர்களும் நம்ம ஸ்னேகன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காவல் ஆணையர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி கொலை மிரட்டல் வந்து விடுறாங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு, ப்ளஸ் அவரை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து அந்த அயோக்கியனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போடு போட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவனை பிடிச்சி விசாரணை பண்ணி அவனை லெஃப்ட் ரைட் எடுத்தாங்கன்னா சங்கு அறுக்கிறானா இல்லை அவன் சங்கு அறுக்கப்படுதா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து கிடைத்த வெற்றி தான் இது, சரியா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு ஒரு விளம்பரம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம சகாக்கள் எனக்கு அமிச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு நானே வந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டேன். இவன் வில்லன் நடிகன்டா, வில்லன் நடிகன் ப்ளஸ் சீரியலில் நடிச்சிட்டு இருப்பான், ஒரு தற்குறிமை நடிப்பான், நடிக்க தெரியாது, சும்மா வந்து பொன்னு கத்தி கிடப்பான். ஆளும் வந்து மண்டையும் வந்து ஒன்றும் கிடையாது, ஒரு தற்குறி, ஒரு களிசடை, இந்த மாதிரி எல்லாம்னு சொல்லலாம், புறம்போக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம தட்டி விட்டு போயிடலாம் அப்படிங்கிறது தான். பட் இவங்க கேஸை கொடுத்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் செய்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு 2 அடியை போட்டால் தான் நான் வந்து உருப்பிடுவேன் அப்படின்றதுனால சங்க இருப்பார் நம்ம சங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் குட் ஆக்ஷன் டேக்கன் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த மாதிரி சில எச்சங்க வந்து கண்டென்ட்டுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களை அடிக்கும். ஸோ இனிமேல் அப்படி அடிக்கக்கூடாதுல்ல அப்படின்றதற்காகத்தான் இந்த ஒரு விழிப்புணர்வாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கங்க்ராட்ஸ் மக்கள் நீதி மையத்துடைய துணைத் தலைவர் மௌரியா அவர்களுக்கும் நம்ம ஸ்னேகன் அவர்களுக்கும். இதை எடுத்துகிட்டு போய் அந்த பரதேசியை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்து போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்ஸு தான். அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை பண்ணால் தான் இந்த சில்லற பயிர் நிறைய பேர் வந்து உட்காந்து பேசுகிறது அப்படிங்கிறது குறையும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சரி இதை விட்டு தொலைங்க. ஆனால் இது ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. கமல்ஹாசன் ரசிகர்கள் வந்து வெறி கொண்டுட்டாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கத்தறிட்டாங்க. இந்த மாதிரி யாரா அவன் சொல்லுங்கள், அந்த லிங்க் அனுப்புங்க, அவனை போட்டு அவனை உரிக்கிறேன் அப்படின்றாங்க. விடுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எதுக்கு நம்ம தேவையில்லாமல் அவனுக்கு போய் சீனை கிரியேட் பண்ணிட்டு அப்படிங்கிறது தான். அடுத்து தக் லைஃப் படம் வந்து சினிமோட்டோகிராஃபியில் பெஸ்ட் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வட்டம் வந்து நமக்கு அவார்டு வந்து ஏதாவது நேஷ்னல் அவார்டு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தக் லைஃப்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து படம் நல்லா போயிட்டுருக்கு. நாசர் வந்து மிரண்டு போயிட்டார். என்னங்க இது தக் லைஃப் படத்தை பார்த்துட்டு என்ன இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க? அதாவது சோஷியல் மீடியா தான் இதோடைய ஃபெயிலியருக்கு காரணம். ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறத தாண்டி என்னமோ இவெல்லாம் பெரிய கருத்து சொல்கிற பிடிங்கி மாதிரி உட்காந்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுறேன்ற பேரில் படத்தை நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ கூட டிஜிட்டல் ஆண்டு வந்துருச்சு. இப்போ கூட வந்து கமல் சார் வந்து ரிஹர்சல் பண்ணி தான் பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னத கலைஞனுடைய படம் இப்படி போனது அப்படிங்கிறது மிக வருத்தம் தான். பட் இருந்தாலும் அதற்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறத தூக்கி ஒரே போடா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாசர் அவர்கள் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ரொம்ப போல்டான ஒரு கருத்து, அதை பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஆர் விஜயா அவர்கள் வந்து கமல் சாரை பற்றி ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. அதாவது சின்ன வயசுலேயே அவரை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்றது. அதாவது அவங்க இருந்த அந்த டைமில் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது அப்பயே தெரியும். ப்ளஸ் கமல் சாருடைய மேக்கப்பை டீகோட் பண்ணது கேஆர் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவைஷன் மீ படத்தில் அவர் வந்து இந்த லேடி கிட்ட போட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கணிக்க கஷ்டமாக இருந்தது. ஆனால் தசாவதாரத்தில் அவங்க ஒரு கெட்ட போட்டு வந்து நின்னார். அப்போ கையை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தானே கமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அப்போ அவர் சொன்னார் என்னை யாருமே இந்த மாதிரி கண்டுபிடிச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு கேஆர் விஜய் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களை நோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதை வந்து கமல் சார் பெருமையாக சொன்னாராம், யாருமே என்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றது. அது வந்து இப்போது கொடுத்த பேட்டி இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஆக்டர் மீரான் அவர்கள் விருமாண்டி படத்தில் நடித்த ஒரு துணை நடிகர். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த கமல் சாரோடைய அந்த ஒரு கேங் இருக்கும்ல,
அந்த கேங்கில் நடிச்சிருப்பார். அப்போ கமல் சார் ஆடிஷன் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக வந்து பார்த்தாராம். அதாவது எப்படி இருக்கானுங்க பார்க்குறதுக்கு, ஓகே ரகடாக இருக்கானுங்க, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேஷன் போகலாம்னு சொல்லி சொன்னோன்னே, கிராமத்துக்கு எதுனோடனே நம்ம ஏதோ உண்மையான லொக்கேஷன் போகிறோம்னு நினச்சி தான் வந்தாங்களாம். பட் அப்படி செட்டு, அந்த கிணத்துலேருந்து ஜெயிலேருந்து எல்லாமே செட்டு போட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சான். கமல் சார் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே அதை கண்ணில் கொண்டு வந்துட்டார் அந்த செட்டு மூலமாக. தெரியவே இல்லை நிறைய பேருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருந்தார். அது இல்லாமல் எங்களுக்குலாம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்தாரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் வந்து பேசுகிறாருங்க கமல் சாரை பற்றி. அப்போ எவ்வளோ தூரம் வந்து ஒரு திறமையுள்ள ஒரு நடிகரை கமல் சார் வந்து ரெகனைஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது. அடுத்து ஒத்த சீட்டு எம்பி, இந்த சீட்டை வச்சு என்னத்தை கிழிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசின எல்லா வாயையும் வந்து ஒரு வாரமாக கதையை வச்சுட்டு இருக்காரு நம்ம கமல் சார். அதாவது எம்பி ஆன பிறகு உள்ளே போய் ஒவ்வொருத்தன்ட்டையும் கேள்வி கேட்டு சும்மா வந்து என்ன சொல்லிட்டாரு, கல்வி வளர்ச்சிக்கு 30 கோடி ஒதுக்க போகிறேன், அதான் என்னுடைய ட்ரீம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு எல்லா 100% அட்டண்டன்ஸ், 100% ஒரு டேட்டாவோட உள்ளே போகிறது, பிரித்து மேயறது. எந்த லாங்குவேஜில் வந்து கேள்வி கேட்டாலும் இவர் வந்து சொல்லிடுவார். ஹிந்தி பேசுகிறேன் ஹிந்தி நான் பேசுவேன், தெலுங்கு பேசுகிறேன் தெலுங்கு, கன்னடம் பேசுகிறேன் கன்னடம், இங்கிலீஷ் பேசுகிறேன் வாடா பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுலேயும் வந்து கதற விடுறாப்புல. இன்னொன்று இவர்கிட்ட எல்லாரும் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உள்ள. ஏன்னா எல்லா லாங்குவேஜும் தெரியும்ல. அப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ப்ளஸ் இவர் திரை ப்ராப்ளம் அப்படின்றதுனால அது ஒரு விஷயம். மோடியை சந்திக்கிறார், ராகுல் காந்தியை சந்திக்கிறார், எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா அடி அனல் பறக்குது அப்படிங்கிறது தான். ஒத்த சீட்ரா என்னடா வாங்கி கிளிக்க போகிறான் அப்படின்னாங்க. இப்போ பார்த்து எல்லாம் ஒத்த சீட்டு. அதே மாதிரி சிஎம் சீட்டை கொடுத்துருந்தேன்னா மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவர் தாங்குன்னு தாங்கிடுவார் அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஒத்த சீட்டு இந்த மாதிரிலாம் வந்து கிண்டல் பண்ணாமல் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறது தான் நான் வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்குறேன். ஓகே, அடுத்து இன்றைக்கி மக்கள் நீதி மையம் சார்பாக ஒரு நற்பணி, சென்னை வேளச்சேரியில் சாலையோரம் நடந்து போயிட்டுருப்பாங்கல்ல அவங்க, ப்ளஸ் ஒன்றுமே இல்லாதவங்க, நடைபாதையில் வந்து ரொம்ப வயதானவர்கள், அவங்கெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அடுத்து கேஸ் 237 சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்றாங்க. என்னையா சொல்கிறேன், ஆக்ஷன் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. நான் சொல்லலைங்க. பிவிஆர் சினிமாஸ் வந்து கமலஹாசன் அவர்களை டேக் பண்ணி இந்த மாதிரி அடுத்த படம் சஸ்பென்ஸ் த்ரில்லாக இருக்கக்கூடும், யார் வந்து டேரக்டர் ஆகணும்னு சொல்லி போடுறப்ப அவங்களே வந்து சஜஷனில் கமலஹாசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம். பட் அன்பரிவ் டைரக்ஷன் அப்படின்னாலும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரு இது ஆக்ஷன் தாண்டி ஒரு சஸ்பென்ஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி தோணுது. ஸோ கமல் சார் என்ன குக் பண்ணுறாரு அப்படிங்கிறது கேஸ் 237 நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பிவிஆர் இதை சஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது. அப்புறம் 40 வருஷம் ஷாகர், 4 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, ஆஸ்காருக்கு உள்ளே போன பெஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம்மு அப்படின்ற நிறைய கேட்டகரியில் நம்ம சாகர் படம் சொல்லலாம். ஸோ 40 வருடங்கள் ஆகிவிட்டது அப்படிங்கிறது தான். அடுத்து கமல் சாருடைய தீவிர ரசிகர்களில் ஒருவர் நானி. அவர் வந்து கமலஹாசன் அவர்களுடைய லவ் எப்படி காட்டுவார் அப்படின்னா, அவர் இன்டர்வியூவில் டிகோட் பண்ணிட்டு இருப்பார். ப்ளஸ் அவருடைய ஷார்ட் வைப்பார்ல, நடிக்கக்கூடிய ஷார்ட்ஸ், அதுலேயும் வந்து கமல் சாருடைய ரெஃபரன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை அதாவது ஒரு டேரக்டருக்கு லோகேஷ் கொண்டாடுறது இருக்கார், ஆக்டருக்கு கமல் சாருடைய நிறைய ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து நானி தான் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட். அடுத்து ஊர்வசி. கமல் சாரை வந்து சினிமா பைத்தியங்க. ஒரு ஏதாவது வந்து சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ ஏதாவது ஒரு காமெடி பண்ண முடியுது, நமக்குலாம் டக்குன்னு பேச வராது. அவர் வந்து அப்படியே பயங்கரமாக பேசுவார். இந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ்லாம் வந்து ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் கவுண்டர்லாம் கொடுக்குறது கமலஹாசன் அடிச்சிக்க முடியாது. அவர் வந்து ஒரு பைத்தியம் அப்படின்ட்டாங்க, சினிமாவுக்கான ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அந்தளவுக்கு அப்போ அவங்க யோசிச்சு தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது பாருங்கள். அடுத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் விக்ரமுக்கு அப்படி கையை 2 பேரும் மணிரத்தும் வச்சு கமல் சார் பேக்ரவுண்டில் ஒரு கண்ணை வச்சு போட்டாரோ அதே மாதிரி லியோக்கும் போட்டார். அடுத்து கூலிக்கும் போட்டிருக்காரு. ஸோ லோகியோடைய சக்ஸஸ் ஃபார்முலா கூலிக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து சூர்யா அவர்கள் என்னதான் வந்து படம் இப்போ பப்ளிசிட்டி தேவையில்லை இப்போது, ஏன்னா அவர் நடிக்கலை, இப்போ ரிலீஸுக்கும் ரெடியாக இல்லை படம். பட் இருந்தாலும் நாளில் உட்காந்துட்டு அகரம் ஃபவுண்டேஷனை பற்றி நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக யாராவது முடிஞ்சால் அகரம் ஃபவுண்டேஷன் கொடுங்க. ஏன்னா நிறையா பிள்ளைங்களை அவர் பேசும்போது அப்படி தான் இருந்துச்சு. நம்ம இருந்துருந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்கள தூக்கி விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரே இப்படி பண்ண முடியுது. கமலஹாசன் அவர்களும் அவருக்கான முடிந்த உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சூப்பர் ஒன்று ஒரு சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் ஒன்று, அது தமிழ்நாட்டு மக்களுக்கு வேர்வை உடல் மண் அப்படின்லாம் டைலாக்லாம் ஓடும். ஆனால் ஒன்றும் செய்கிறதில்ல. இதை பார்த்து இன்ஸ்பயராக ஏதாவது ஒன்றாச்சு தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.